நியூசிலாந்து டெஸ்ட்டில் வந்து ஒயிட் வாஷ், அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர் மேட்ச்சில் வந்து ஒரு படுதோல்வி, தொடர இழந்தது, 10 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இழந்ததுன்னு சொல்லி இந்தியா வந்து மிகப்பெரிய சரிவில் போயிட்டுருக்குறாங்க இந்திய அணி. இந்த விஷயம் வந்து இந்திய கிரிக்கெட் அணியை வந்து நிறையவே யோசிக்க வச்சுருக்குது. இதனால வந்து இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அவங்களோட சேர்ந்து பிசிசிஐ வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனைத்து வீரர்களுக்கும் வந்து இந்த தொடர் தோல்வியினால் பிசிசிஐ வந்து மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட போகிறதா வந்து விஷயம் கசிஞ்சிருக்குது. அதில் முதல் கட்டுப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, அனைத்து வீரர்களுமே வந்து உள்ளூர் போட்டியில் வந்து கண்டிப்பாக விளையாடியே ஆகணும். ஜூனியர் சீனியர் அப்படின்னு எந்த இதுவுமே பாகுபாடுமே பார்க்காம கண்டிப்பாக அனைத்து வீரர்களுமே வந்து உள்ளூர் மேட்ச்சில் வந்து விளையாடியே ஆகணுன்றது தான் வந்து முதல் கட்டுப்பாடாக சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அனைத்து வீரர்களுமே வந்து மேட்ச்சுக்கு போகும்போது அனைத்து வீரர்களும் ஒரே பஸ்ஸில் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க வாகனத்தில் தான் போகணும். அதை விட்டுட்டு தனியாக வந்து ஃபேமிலியோடு பயணித்து போகிறது அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா வீரர்களும் ஒன்றா பயணிக்கும் போது தான் குழு மனப்பான்மை அப்படின்ற அந்த ஒரு ஒற்றுமையான விஷயம் வந்து அனைத்து வீரர்களுக்கு மத்தியிலையும் வந்து ஏற்படும் அப்படின்றதுக்காக வந்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியே யாராச்சும் ஒரு வீரர் நான் தனியாக வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாலும், இல்லை ஏதாச்சும் அதுக்கு காரணம் இருந்தாலும் வந்து பயிற்சியாளர்கிட்டையும் தேர்வுக்குழு தலைவர்கிட்டையும் வந்து முன் அனுமதி பெற்று தான் அவர் வந்து தனியாக பயணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட அளவிலான லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மேலே அதிகமான லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தால் அதோட செலவை வந்து வீரர்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வீரர்கள் வந்து தனக்காக யூனிக்காக வந்து தனக்கு மேக்கப் மேனோ இல்லை தனக்காக அசிஸ்டண்ட்டோ அல்லது வந்து சமையல் கலைஞர்கள், அதாவது தனியாக தனக்குன்னு சமைச்சு கொடுக்கறதுக்காக ஒரு சமையலாளரையோ வந்து கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்ற விதிமுறையும் இருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், போட்டி நடைபெற சமயத்தில் வந்து எந்த வீரரும் வந்து தன்னோட தனிப்பட்ட முறையில் போய் எந்த விளம்பரத்துலையும் நடிக்கக்கூடாது. அதே மாதிரி பிசிசிஐ வந்து அவங்க சொல்கிற அந்த அவங்களோட நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி விதிமுறையும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு வீரர் வந்து போய் விளம்பரத்தில் நடித்து தான் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரர் வந்து விளம்பரத்தில் நடித்து தான் தன்னோட பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கணும் அப்படின்ற நிலைமையில் வந்து எந்த கிரிக்கெட் வீரருமே இல்லை. அதனால வந்து இது ஒரு நல்ல விதியாக தான் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தொடருக்கு போகிறாங்க. அந்த தொடர் வந்து திட்டமிட்டபடி நடக்காமல் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுனாலும், அந்த ஒரு வீரர் வந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறதோ இல்லை வெளியே போகிறதோ இல்லாமல் அந்த தொடர் முடிகிற வரைக்கும் வீரர்கள் அனைவரும் வந்து ஒன்றா தான் இருக்கணும். அனைத்து வீரர்களும் வந்து ஒன்றா தான் இருக்கணும். ஒரு வீரர் மட்டும் தனியாக விடைபெற்று போகக்கூடாது. அனைத்து வீரர்களும் கிளம்புற டைமில் தான் எல்லா வீரருமே விடைபெற்று கிளம்பி போகணும் அப்படின்ற விதிமுறையும் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம இப்போ இறுதியாக சொல்ல போகிற விதி தான் வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்ப போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா வீரர்களுமே இதுக்கு சம்மதிப்பாங்களா, என்ன மாதிரியான ஒரு எதிர்வினையை வந்து வீரர்கள் மத்தியில் வந்து இது ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் யாருக்கும் தெரியல. ஒரு சீரீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா 45 நாள் ஒரு மேட்ச் நடக்குது, இல்லை 45 நாளுக்கு மேலே ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அதில் கடைசி 2 வாரங்களுக்கு மட்டும் தங்களோட குடும்பத்தை வந்து தங்களோட தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அந்த மேட்ச் வந்து 45 நாட்களுக்கு மேலே இல்லாமல் 45 நாட்களுக்கு உட்பட்ட மேட்சாக இருந்தால் கடைசி ஒரு வாரத்துக்கு மட்டுமே தங்கள் குடும்பத்தோடு வந்து அவங்க ஸ்டே பண்ணலாம். அப்படி மற்றபடி அந்த தங்களோட குடும்பத்தை வந்து அதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதி வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. இந்த விதிக்கு தான் அனைத்து வீரர்கள் மத்தியிலிருந்தும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி அனைத்து தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. ஆனால் இந்த விதி வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீரர்கள் வந்து தங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கும் போது தான் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட புத்துணர்ச்சியோடு இருக்கிறதா அவங்க வந்து ரொம்ப உணர்வாங்க. அதுவே வந்து சில போட்டிகளில் வந்து அவங்க சிறப்பாக செயல்படுறதுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கட்டுப்பாடு வந்து கொண்டு வரும்போது இது வந்து எவ்வளோ பெரிய விவாதமாக மாறும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளுக்கு தெரியல. இது வந்து இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் இதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்திய வீரர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அந்தஸ்தில் தான் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற மனநிலையில தான் பெரும்பாலான வீரர்கள் வந்து இந்திய அணியில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிசிசிஐ தான். இப்போ அவர்களே வந்து அந்த மனநிலைக்கு வந்து கடிவாளம் போடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான முடிவாக இருக்கும்னு தெரியல. இது எந்த அளவுக்கு ஒரு சரியான
சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. மொத்தத்துல இந்த கட்டுப்பாடுகள் மூலமா அணிக்குள் வந்து முரண்பாடுகள், வீரர்களுக்கு கூட முரண்பாடுகள் ஏற்படாம இருந்தா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஒரு நல்ல விதமான கட்டுப்பாடுகளா, இல்ல வந்து இதுல வந்து இதெல்லாம் இருக்க வேண்டாம், இல்ல இதெல்லாம் இருக்கிறது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை நம்மளோட கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.